இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கதை இல்ல, நிஜம். இது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் நண்பா. சமீபத்துல தான் நடந்தது அது. இப்போ உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்கு. செமையா போயிட்டு இருக்கு. அந்த ஐபிஎல் மேட்ச் டீம் ஓனர்ஸ்லாம் யாரான்றது உங்களுக்கு அதுவும் நல்லாவே தெரியும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான். ஸோ அவங்க டீமை எடுத்து அந்த டீமை விளையாட விட்டு அவங்க ரசிக்கிறாங்க. அதை நம்ம பார்த்தும் நம்ம ரசிக்கிறோம். அது தப்பு இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் டீம் ஓனர்ஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு 2 நிறுவனம் ஆசைப்பட்டு 2 ஆப் உருவாக்கியிருக்காங்க நண்பா. ஓ சூப்பர்ல, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இணையா நம்மளுமே டீம் எடுக்கிறோமே, நம்மளும் டீமுக்கு ஓனர் ஆகணுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை தான் எனக்கும். அது அதோட இல்லாமல் கோடிகளையும் வெல்லலாம் அப்படின்றப்ப வந்து எங்கேயோ தெருக்கோடியில் இருக்க நமக்கு கோடிகளை வெல்லலான்றப்ப ஆசை விடுமா? ஆசை யாரை விட்டது? என்னையும் விடலை. சரி, உடனடியா நம்ம நண்பர் விளையாண்டுட்டு இருக்காரு. அதை கேள்விப்பட்டு உடனடியா நானும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி மேட்ச்லையும் டீமையும் செலக்ட் பண்ணிட்டேன் நண்பா. நம்ம தான் பெரிய அறிஜீவியாச்சே டீமை. பெரிய பெரிய கோச்சருக்கெல்லாம் இல்லாதெல்லாம் நம்மளுக்கு இருக்குமே. டப்புன்னு டீமை செலக்ட் பண்ணியாச்சு நம்ம எல்லா 11 சார் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹோ ஒரு 20 ரூபா 30 ரூபா லாபம் கிடைச்சிச்சு நண்பா. சூப்பர், லாபம் சம்பாதிச்சிட்டோம். இனி அடுத்து விட மாட்டோம். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஓன் கடன் எவ்வளோ சொல்லி உடனே நான் பண்ணிடுவேன். இன்னும் அப்போ இதில் லாட்ரி உள்ள போதா இல்லை, என் டீமை செலக்ட் பண்ணியிருக்கேன், எப்படியும் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் நான், சொல்லுவோம் கடன்லாம் அடைச்சிருவோம் அப்படின்னு. நம்ம கடமை அதுக்கு முன்னாடி ஆகப்பட்டது இருக்கு. இருந்தாலும் சரி, வர்ற பணத்தை நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்திடுவோமேன்னு சொல்லி ஒரு ஆணவமாக கெத்தாலும் தெரியல, அவங்ககிட்டையும் பெருமைக்கு பீத்தடிச்சு டீமையும் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டம்முன்னு 10 ரூபா தோத்துட்டேன். ஆஹா, என்னோட 10 ரூபா தோத்துட்டோம். சரி 10 ரூபா தானே, ஆயிரக்கணக்கில் இருக்க நமக்கு 10 ரூபான்ற ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன் நண்பா. ஒன்று அடுத்தது விடக்கூடாது, நல்லா இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு மேட்சுக்கெல்லாம் டீமை செலக்ட் பண்ணிட்டேன் நண்பா. நானும் டீமை செலக்ட் பண்ணி நம்மளும் டீம் எடுத்து இது பண்ணா கடைசியில் பார்த்தா நம்ம செலக்ட் பண்ண பாதி பேர் விளையாடவும் இல்லை, பாதி பேர் டீம்லையும் இல்லாமல் இருக்கான். ஒட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணி ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா போல பணம் போயிடுச்சு நண்பா நம்மளுக்கு. அப்பா 400 ரூபா போயிடுச்சா அப்படின்னு நானும் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா 400 ரூபான்றது நம்ம மாதிரி அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே, ஆயிரக்கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு. 10 ரூபான்றப்ப தெரியல. அப்பதான் யோசித்தேன், 10 ரூபா போறப்பே நீ யோசிச்சிருந்தனா இந்த 400 ரூபா உனக்கு போயிருக்குமா? உன் ஆசை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பார்த்தியா அப்படின்ட்டு அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை நண்பா. ஆஹா இப்படி ஆயிப்போச்சேன்ட்டு. சரி, இந்த எதுக்கு நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்னா, ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆசையில் காமிக்கிறாங்க. அந்த ஆசைன்ற ஒரு வலையில தான் நான் வந்திருக்கேன். என்னை போல நிறைய பேர் இழந்திருப்பாங்க. ஜெயிச்சவங்களை யாரும் நம்ம பார்த்ததில்ல, தோத்தவங்களை நிறையா நம்ம சர்க்கிளில் பார்க்க தான் செய்கிறோம். போயிடுச்சுன்ட்டு. இது எதுக்குன்னா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன்னா, தயவு செய்து இதே மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி கேம் விளையாடாதீங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் கலந்துக்கிட்ட அந்த போட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சத்துக்கு மேலே உள்ள ஆட்கள் தான் கலந்துக்கிட்டாங்கப்பா. அப்போ என்கிட்ட இருந்து 10 ரூபா அதே மாதிரி தோத்த மாதிரி எத்தனை பேர் எனக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா வெற்றியாளர்ன்றது ஒரு 50,000 60,000 அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ மீதி உள்ளவங்களாம் ஃபுல்லாக தோல்வி தான். உதாரணத்துக்கு ஒரு 30 ரூபா கட்டி தான் நம்ம சேர்றோம், 39 ரூபா அதே மாதிரி கட்டி தான் நம்ம சேர்றோம். அந்த 39 ரூபா போயிடுச்சுன்னா நம்மகிட்ட இருந்து 39 ரூபா இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட இருந்து நண்பா போகுது. இப்போ நம்ம பணத்தை எடுத்து தான் நம்மள மாதிரி விளையாண்டவங்களுக்கு தர்றாங்க. ஓகேங்களா? வேண்டாம் நண்பா. ஏன்னா வந்து உழைக்காம எந்த ரூபாவுமே நம்மளுக்கு சேராது. ஸோ அது எப்பவுமே நான் நம்பக்கூடிய ஆள். சில ஆசைகள் சில சூழ்நிலைகள் காரணனால நம்ம அதுக்கு போய் நான் விழுந்துட்டேன். சில தோல்விகளையும் சந்திச்சாச்சு, சில பணத்தையும் இழந்துட்டேன். அதனால தயவு செய்து நீங்களும் யாரும் தயவுசெய்து விளையாடாதீங்க. 10 ரூபா தானே, 20 ரூபா தானே, 30 ரூபா தானே, 39 ரூபா தானே அதே மாதிரி நினைச்சு நீங்க உள்ள போய் இது பண்ணீங்கன்னா மெல்ல மெல்ல கரையா மாதிரி அது அரிச்சிட்டு போயிருந்தா. அந்த ஆப் உண்மையாலே நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஒரு கரையான் தான். அந்த கரையான நம்ம தயவு செய்து நம்ம மொபைல்ல வச்சுக்காதீங்க. அது உடனடியாக டெலீட் பண்ணிருங்க. நன்றி நண்பா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இதுல எதுவும் தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இல்லை கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன், கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக நான் செய்யக்கூடியது அந்த ஆப்பை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்ற மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். அது போதும் நண்பா.